அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? இறைவார்த்தை வாசிக்கிறீங்களா? செய்தி கேட்குறீங்களா? அப்படி கேட்குறவங்களா இருந்தும் இறைவார்த்தை வாசிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் தான் பேர் பெற்றவர்கள் இல்லையா? ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் இறை செய்தியை கேட்கும்போது அதில் நமக்கென்று ஒரு வார்த்தை வைத்திருப்பார். அதன்படியே நம்மை வாழ்வாக்குவார் இல்லையா? அதை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளும் போது எல்லாம் நிறைவாக இருக்கும். இன்று அவர் நமக்கு என்ன செய்தி தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எஸ்யா எழுதிய நூல் அதிகாரம் 52 இறைவார்த்தை 7 10 முடிய. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சியோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகிறார் என்று கூறவும், வருவோரின் பாதங்கள் மலை மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கி ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சியோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலே காண்பர். எருசலேமின் பால் இடங்களே, ஒருங்கி ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மல்லுலகின் எல்லைகள் யாவும் நாம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். பிரைஸ் தி லார்ட். நாம் நற்செய்தி அறிவிக்கவும், விடுதலையை பறைசாற்றவும் ஆண்டவர் நம்மளை ஒருங்கே இணைத்து அனுப்புகிறார் இல்லையா? நலம் தரும் நற்செய்தி அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சியோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகிறார் என்று கூறவும், வருவோரின் பாதங்கள் மலை மேல் எத்துணை அழகாய் இருக்கிறது. அப்போ நற்செய்தி அறிவிக்கின்றவர்கள், நலம் தரும் செய்தியை சொல்பவர்கள், ஆற்றுப்படுத்துபவர்கள் அனைவருடைய பாதங்களுக்குமே ஒரு அழகை இங்கே விரிவிக்கிறார் இறைவாக்கினர் எசையா இல்லையா? அப்போ அவர் நம்ம நற்செய்தியை அறிவிக்கும் போது நாம் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் நம் பாதங்களை அவர் குறிப்பிடுகிறார் இல்லையா? நம்ம ஒவ்வொரு வீட்டையும் சந்திக்க போகணும், சந்திச்சு தான் நற்செய்தி இல்லை. ஒருத்தருடைய துன்பங்களை கேட்டு நாம் இடத்தில் இருந்தே அவர்களுக்காக ஜெபிக்கும் போது எல்லாமே நிறைவாக இருக்கிறது. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றார். நாம் இரவு நேரத்தில், அதிகாலை நேரத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்காக அக்களித்து ஆரவாரம் செய்யும்படி யாரு? ஆண்டவர் சேர்ந்த ஒரு கூட்டத்தையே நமக்கு அனுப்புகிறார். ஆண்டவர் சியோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்காலை காண்பார்கள் என்று இறைவார்த்தை சொல்கிறது. ஏனென்றால் நாம் இரவுதோறும் கூக்கரில் இடுகிறோம், அவரை கூப்பிடுகிறோம் சாமத்தில் இல்லையா? அவர் கதவருகில் நின்று அவர் வரவில்லை என்றால் நாம் அழுகிறோம், புலம்புகிறோம். பதில் தரவில்லை என்றால் இருக்கா அவங்களுக்கு அப்படி ஒரு உணர்வுகள் இருக்கா? அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுடைய அருகிலே இருக்கிறார். ஏனென்றால் பாழ்பட்ட இடங்களை எல்லாமே ஆர்ப்பரித்து பாடும்படி நான் செய்வேன். இன்னைக்கு துன்ப துயரங்களை நாம் படுகிறோமா? அந்த துன்பத்துக்கெல்லாம் அவரை நாம் தேடும்போது கண்டிப்பாக ஒரு விடுதலை உண்டு. துன்பத்தின் மத்தியில் அவர் நமக்கு ஆறுதல் தருகிறார், தேற்றுகிறார், திடப்படுத்துகிறார் நம்மளை எல்லா நிலையிலும். ஏனென்றால் பிற இனத்தார் காணும்படி ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்வார். எப்படி செய்வார்? ஆண்டவர் இவர்களோடு இருக்கிறார். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார், இவர்களுக்கு மீட்பு கொடுத்துள்ளார் என்று சொல்லும்படியே ஒவ்வொரு காரியமும் நடக்கும். அந்த காலத்தில் இறைவாக்கினர்கள் இறைவாக்கு உரைக்கும் போது கேட்ட மக்கள்கள், அதன்படி கேட்டு செயல்பட்ட மக்கள் நிறைவாக வாழ்ந்தார்கள். கேட்காதவர்கள், முன்கூட்டியே அறிவிப்பு கொடுக்கும் போது அந்த அறிவிப்பை கேட்காதவர்கள் தான் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் வேதனைக்கும் நோவுக்கும் பாடுக்கும் கையளிக்கப்படுகிறார்கள் இல்லையா? அப்போ நாம் கேட்கிற மக்களாக இருப்போம், இறை வார்த்தையை கேட்கிற மக்களாகவும் வாசிக்கிற மக்களாகவும் இருப்போம். அதன்படி இருக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக வழி நடக்கும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவர் செய்கின்ற அனைத்தையும் பிறர் காணும்படி, பிறர் கண்கள் காணும்படி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்மோடு இருக்கிறவரன் பெரியவர் அல்லவா? கண்டிப்பாக செய்வார். அப்படி செய்து தரும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். அந்த நிறைவை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, அழைத்தவர் நீர் ரொம்ப பெரியவராம் ஆண்டவரே.
எதற்கு எங்களை அழைத்தீரோ அதன்படி நீர் எங்களை ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவுபடுத்துகிற அந்த கிருபைக்கும் நன்றி கூறம்பா. உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கிறதுனால்தான் நாங்கள் உயிர் வாழ்கிறோம் ஆண்டவரே. எந்நிலையிலும் எங்களை விட்டு பிரியாது எங்களை ஆற்றுப்படுத்தி எங்களை தேற்றுப்படுத்தி நீர் எங்களை திடப்படுத்தினதனால்தான் நாங்களும் பிறரை ஆற்றுப்படுத்தி தேற்றி திடப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நொறுங்குண்ட இருதயங்களுக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார் என்று உரைக்கும்படி நீர் செய்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அனைத்தையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. உம்முடைய திட்டம் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாத்தையுமே நீர் நிறைவுபடுத்துவீர் ஆண்டவரே. அந்த நிறைவுபடுத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.